ஜெபம் பண்ணலாம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறேன் நல்ல தாப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு 8 மாதத்தை முடித்து ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக முதல் நாளில ஆண்டவரே நாங்க உங்களுடைய பிரசனத்துக்கு வர தாப்பனே, இந்த நாளிலும் நம்முடைய தியானத்தை ஆண்டவரே நாங்க வசனத்தை தியானிக்க எங்களுக்கு நீர் பெருத்த இந்த பெரிய கிருபைக்காக நன்றி சுவாமி. ஜீவன் சுகம் பலன் கொடுத்து காத்து வருகிறீர், உண்மை துதிக்கிறோம். ஆபத்துகளிலோ விபத்துகளிலிருந்து தப்புவிக்கிறீர், உண்மை துதிக்கிறோம். உடைய பிரசன்னமும் உடைய கிருபையும் எங்களை தொடர்ந்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த புதிய மாதமும் எங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு தருகிற எல்லா விதமான கிருபைகளினால எங்களை முடிசூட்டி ஆண்டவரே எங்களுக்கு நன்மையும் கிருபையையும் தொடர் செய்யும்படியாக உண்மை இன்னைக்கு நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து ஆண்டவரே எங்களுக்கு கழுகுகளை போல சமானமாய் வயதை கொடுத்து பலத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பலவீனங்களில நீர் போதுமானவராய் இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். மாதத்திலும் அப்படியா எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல சுவாமி, இந்த மாதத்திலும் உமக்காக நாங்க எதையாவது செய்துவிட ஆண்டவரையோட வருகைக்கு ஏற்ற விதமாய் நாங்க ஆயத்தப்பட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு அந்த பெரிய கிருபையை தொடர்ந்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் சார். நாங்க எல்லாரும் எங்களால் இயன்றதை நாங்க செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. இந்த மாதத்திலும் அதற்கு வேண்டிய பலன், ஞானம், கிருபைகள், ஆசீர்வாதங்களை தந்து தொடர்ந்து இந்த மாதத்திலும் உமக்கு பிரியமாய் நாங்க காரியங்களை செய்துவிட உதவி செய்ய வேண்டுமாய் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். வெரி ஹாப்பி. இன்னைக்கு நல்ல அட்டெண்டன்ஸ், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைய நாளிலும் நாம 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம். அதுல முக்கியமாக அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிருபை உயிர்த்தெழுதலை பற்றிய உண்மைகள். அவர் சொல்லுகிற முக்கியமான காரியம் உயிர்த்தெழுதலை பற்றிய உண்மைகள். ஏன்னா அன்றைக்கு யூதர்கள் உயிர்த்தெழுதலை ஒரு கூட்டத்தார் நம்பாமல் இருந்தார்கள். அந்த மக்களுடைய தாக்கம் கொரிந்திலையும் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். இது கொரிந்து சபைக்கு எழுதப்பட்ட கடிதம். அதனால இந்த கொரிந்தியர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த யூதர்களை போலவே அந்த உயிர்த்தெழுதலை நம்பாதவர்களாய் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு கிரேக்கர்களுடைய தாக்கமும் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். ஆகவே கிரேக்கர்களுக்கு மரித்த பிறகு அந்த சரீரம் ஒரு அருவருப்பானது. அது திரும்ப உயிரோடு வர முடியாது. அது திரும்ப வந்தா அது ரொம்ப அருவருப்பானதுன்னு சொல்லி அவங்க அப்படி அந்த விதமாய் நினைக்கக்கூடியவர்கள். அதனாலேயும் அவர்களால என்ன செய்ய முடியவில்லை, அந்த உயிர்த்தெழுதலை நம்ப முடியவில்லை. இப்படியாய் அவர்கள் இருந்தபடினால ஒரு அதிகாரம் முழுவதும் இந்த உயிர்த்தெழுதலை பற்றிய உண்மைகளை சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையே அல்ல. இந்த உயிர்த்தெழுதலை நாம் நம்புவதினாலே தான் நாம் என்ன செய்ய முடிகிறது, கிறிஸ்தவர்களாய் வாழ முடிகிறது. ஏன்னா அவர் உயிர்த்தெழாவிட்டால் நமக்கு உயிர்த்தெழுதல் இல்லை. நாம் உயிர்த்தெழுதலை பெறாவிட்டால் நமக்கு நித்திய வாழ்வே இல்லை. சோ உயிர்த்தெழுதல் நமக்கும் மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை. இப்ப அதை குறித்து பேசிக்கொண்டிருக்கும் போது 9ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் அவர் எப்படி ஏன் அவர் தன்னை பிரத்யட்சமாய் உயிர்த்தெழுந்த பிறகு காண்பித்தார் என்கிற உண்மையை அவர் சொல்றாரு. ஏன் காண்பித்தார் என்றால், அப்பொழுதுதான் அவர்களால என்ன செய்ய முடியும், நம்ப முடியும், இவர் உண்மையாவே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நம்ப முடியும். ஏன்னா அன்னைக்கு அரசாங்கம் அதிகாரிகள் எல்லாம் இவங்க சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை திருடி கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அந்த உடலை திருடி கொண்டு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்றாங்க. அப்படி எல்லாம் பேசிக்கொண்டிருந்ததுனாலதான் பிரத்யட்சமா அநேகருக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தினார். அதுல கடைசியா அவர் 8ஆம் வசனத்துல சொல்லுவாரு, அகால பிறவியாகிய எனக்கும் அவர் தரிசனம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார்.
ஏன்னு சொன்னா நானு கிறிஸ்தவர்களையே துன்புறுத்தி கொண்டிருந்தவன், இயேசு கிறிஸ்துவை நம்பாதவன். ஆனா எனக்கும் அவர் தனிப்பட்ட விதத்துல ஏன் இவரை குறித்த ஒரு பெரிய திட்டம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. அவருடைய அந்த என்கவுண்டர்ல, அந்த 9ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, இவர் அனனியாவுக்கு சொல்லும் போது அவர் சொல்றாரு, இவன் புறஜாதிகளுக்காக எனக்காக பாடுபட வேண்டிய ஒரு பாத்திரம் அப்படின்னு அவரை குறித்த திட்டம் அவருக்கு இருந்தது. இதனால நமக்கு நிறைய காரியங்கள் விளங்குது. ஒண்ணு, நம்ம குறித்த பெரிய திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. அதை புரிஞ்சுக்காம நாம பாட்டுக்கு எதையாவது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பவுல் அப்படிதான் செஞ்சாரு. அவரு வைராக்கியமா, மத வைராக்கியமா, நல்ல மதத்துக்கு நன்மையான காரியமா தான் அவர் செஞ்சாரு. இப்படி நாமும் நன்மையான காரியம் நினைச்சு நிறைய செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனா நம்ம குறித்த திட்டம் ஆண்டவருக்கு வேறையா கூட இருக்கலாம். அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அது தெரிந்து கொள்வதற்காகத்தான் அவருக்கு, சவுலுக்கு ஒரு பெரிய பிரத்யட்சமான ஒரு தரிசனம் இல்லைன்னா அவன் நிச்சயம் நம்பி இருக்க மாட்டான். அவன் இயேசு கிறிஸ்துவையே நம்பாதவன். அதனால அந்த விதமாய் ஒரு பிரத்யட்சமாய் அவனுக்கு காண்பித்தார். நமக்கு அந்த மாதிரி இன்னைக்கு காமிச்சாதான்ற மக்களுக்கு காண்பிக்கிறாரு. நமக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறாரு கையில. இந்த வசனங்களை வாசிச்சு அந்த அந்த லெவல்ல நம்மள வச்சிருக்காரு. நம்ம ரொம்ப கீழான லெவல்ல இல்ல. நம்ம தான் பெருமையா சொல்லிக்கிறோமே, பாரம்பரியமா நாங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிறோம்ல. அப்ப நமக்கு ஒரு லெவல் வச்சிருக்காரு. வேதத்தை வாசிச்சா, வசனத்தை தெரிஞ்சுக்கிட்டா, அல்லது இப்படி போதிக்கும் போது, போதனைகளை கேட்கும் போது புரிந்து கொள்ளக்கூடிய மக்கள் என்று சொல்லி நம்மளை வைத்திருக்கிறார். இப்ப நமக்கு தான் ஒரு நாள்ல காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நாமா போதும்னு ஆஃப் பண்ற வரைக்கும் உங்களுக்கு சத்தியம் கிடைக்குது. அப்போ நாம என்ன செய்யணும்னா அதுபடி வாழ முயற்சிக்கணும். அந்த மாதிரியில தான் அவர் என்ன அகால பிறவின்னு தன்னை சொல்லிக் கொண்டார். இப்ப என்ன அடுத்தது சொல்றாருன்னா, நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறைவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. தெளிவா சொல்றாரு. ஏன்னா ஒரு அப்போஸ்தலன் அன்னைக்கு அப்போஸ்தலர்களாய் நியமிக்கப்பட்டவர்கள், அப்போஸ்தலர்கள் என்று கருதப்பட்டவர்கள், அப்போஸ்தலர்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் உயிர்த்தெழுதலை நம்பினவர்களாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு கூட ஊழியம் செய்திருந்தாலும், இயேசு கிறிஸ்துவையே பின்பற்றி இருந்தாலும் உயிர்த்தெழுதலை நம்பாவிட்டால் அவர்கள் அப்போஸ்தலர்கள் அல்ல. அப்போஸ்தலர்கள்னா அனுப்பப்படுகிறவர்கள்னு அர்த்தம். ஆனா அவங்க பிரத்யட்சமாய் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நம்பி இருக்கணும். அதை பார்த்திருக்கணும். அவங்க பார்த்திருக்கவும் வேண்டும் அன்றைக்கு. அப்பதான் மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க. ஏன் அதனாலதான் 12 சீஷர்கள் அந்த 120 பேரோட அவங்க தங்கி இருக்கும் போது அவர்களுக்கு அவர் பிரத்யட்சமாய் தன்னை வெளிப்படுத்தினார். அந்த 120 பேர் காத்திருக்கிறதற்கு முன்பாக சீஷர்களும் சில கூட்டத்தாரும் தங்கியிருந்த வேளையில பூட்டின கதவுக்குள்ளாக அவர் உள்ளே கடந்து அவர்களை பார்த்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர்களை பலப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தன்னை காண்பித்து சமாதானம் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாதிரி அப்போ இவருக்கு தான் அப்போஸ்தலன் என்று அவர் சொல்வதற்கு அவருக்கே ஒரு கஷ்டம். ஏன்னா உண்மையாகவே அவர் என்ன செய்தாரு, கிறிஸ்துவுக்காக அனுப்பப்பட்டவர் அல்ல. அவரு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தவங்களை கொலை செய்தவர், துன்பப்படுத்தினவர். அதனால நான் அதற்கு பாத்திரனும் இல்லை. ஆனாலும் நான் இருக்கிறது தெய்வ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர் எனக்கு இந்த கிருபையை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதை நான் சும்மா போக்கடிக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேரு தங்களுக்கு கிடைக்கிற கிருபையை, தங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை பிரயோஜனப்படுத்தாம, அதுல ஜெபம் கூட செய்யாம, மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிறது ஒரு பெரிய விஷயம், அதை கூட செய்யாம என்ன செய்யறவர்களா இருக்காங்கன்னு சொன்னா அப்படியே வீணா தங்க வாழ்க்கைய வீணடிக்கிறவர்களா இருக்கிறார்கள். ஆனா இங்க நாம பாக்குறோம், நான் அவர்களை எல்லாரை காட்டிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய். உடனே நான் அதிகமா பிரயாசப்பட்டேன்னு சொல்லும் போது ஏதோ கொஞ்சம் பெருமையா பேசுற மாதிரி இருந்தா கூட உடனே அவர் சொல்லிடுறாரு,
ஆகிலும் நான் அல்ல. அது இந்த பிரகாரம் தான் நாமும் எதை சொன்னாலும் சொல்ல வேண்டி வருது. நாம எதையும் நமக்கு கிரெடிட் எடுத்துக்க கொள்ளணும். நான் செய்றேன், நான் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்னா, எனக்குள் இருக்கிற தேவ கிருபை எனக்கு அப்படி செய்ய வைத்தது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம், நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள்னு அந்த கொரிந்து சபைய என்கரேஜ் பண்றதா பார்க்கணும். சோ இவருடைய அந்த துன்பப்படுத்தின அக்கௌண்ட் பல இடங்கள்ல இருக்கு, நமக்கு தெரியும். நாம படிச்சிருக்கோம், அப்போஸ்தலர்கள் படித்திருக்கிறோம் இல்லையா? 8ஆம் அதிகாரத்துல 9ஆம் அதிகாரத்துல நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு அவரு. இவர் சபையை துன்பப்படுத்துவாரு. அப்ப இயேசு என்ன சொல்வாரு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்போ சபையை துன்பப்படுத்தினா இயேசு கிறிஸ்துவ துன்பப்படுத்துறோம். இதையும் நம்ம மனதுல வைத்துக் கொள்ளணும். நம்மை கர்த்தர் அவ்வளவு அருமையா நினைக்கிறாரு. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு? உன்னை தொடுகிறவன் என் கண்மணி தொடுகிறான். அதெல்லாம் உண்மை. கர்த்தர் அப்படித்தான் நம்ம நேசிக்கிறாரு, கர்த்தர் அப்படித்தான் நம்மை நினைக்கிறாரு. அதனாலதான் பவுல் கிட்ட பிரத்யட்சணமா சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு அவர் ஏன் சொல்றாருன்னா இதான் காரணம். சரி, இப்ப இந்த மாதிரி வசனங்கள்லாம் நாம இத்தனை வசனங்களிலும் அவருடைய பாடுகளை, அவர் எப்படி கிறிஸ்தவர்களை பாடுபடுத்தினாருங்கிறத நம்ம பாக்குறோம். இங்க நாம கிருபையை பற்றி கொஞ்சம் விளக்கலாம். இப்ப நம்ம ஏற்கனவே அறிந்திருக்கிறோம், திரும்பவும் நம்ம சொல்றோம். என்னன்னா, கிருபை நம்முடைய வேலையினாலேயோ நம்முடைய பிரயாசத்தினாலேயோ அல்லது நாம் எடுக்கிற முயற்சியினாலேயோ அவருக்காக வாழ்கிற வைராக்கிய வாழ்வினாலேயோ பெற்றுக்கொள்ளவே முடியாது. நாம அந்த காரியங்களை ஆண்டவரை நேசிக்கிறபடியினாலும், ஆண்டவர் நமக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறதுனால அதை செய்ய வேண்டியவர்களா இருக்கிறபடினாலும் அதை செய்யணுமே ஒழிய, கிருபை நமக்கு அதனால் அருளப்படுவதில்லை. அது கர்த்தர் நம்மை தகுதியாய் நினைப்பதினாலே, தகுதியாய் ஆக்கினதினாலே, அந்த கிரயத்தை அவர் நமக்காய் செலுத்தினதினாலே, அவர் நமக்காக ரத்தத்தை சிந்தி மீட்டதினாலே நமக்கு இந்த கிருபை அருளப்படுகிறது. இத நாம யாரும் போஸ்ட் பண்ண முடியாது, யாரும் பெருமைப்படுத்திக் கொள்ள முடியாது. எனக்கு அப்படி ஒரு கிருபையை கொடுத்தாரு, எனக்கு ஒரு கிருபை இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு எல்லாம் நாம் என்ன செய்ய முடியாது, பெருமைப்பட்டு கொள்ள முடியாது. ஓகே, பவுல் அதனாலதான் அவர் உண்மையா சொல்றாரு. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். 12ஆம் வசனம், கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. இப்போ இவங்க அடுத்த அவங்க பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, கிறிஸ்துவ விட்டுட்டாங்க. இப்போ கிறிஸ்துவுக்கு அப்புறம் ஒரு இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்துக்கு வந்தார். அந்த அந்த சமயத்துலதான் நம்ம பாக்குறோம், கொரிந்து சபையில அவர் பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த யூதர்கள், அந்த முக்கியமான தலைவர்கள், சதுசேயர்கள், அவர்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை விட்டுட்டாங்க, மறந்துட்டாங்க கொஞ்ச நாள் ஆனோடனே. இப்ப அவங்க யாருடைய நம்பிக்கையை குலைக்கிறாங்க? யூதர்களுடைய கொலை, கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்னன்னு, அவங்க தாங்க உயிர்த்தெழுவோம்னு சொல்றாங்க இல்லையா, அத அவர்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அதுக்குதான் நான் சொன்னேன், அவர்களுக்கு இந்த 2 காரியம். ஒண்ணு இந்த சதுசேயர்கள் சொல்லுகிற காரியம், இரண்டாவது கிரேக்கர்களுடைய காரியம். ஆனா இந்த விஷயத்துல அவங்க கொரிந்து கிறிஸ்தவர்கள் எப்படின்னா, அவங்க உயிர்த்தெழுவாங்கிறது ஓரளவுக்கு, உயிர்த்தெழுவாங்களோ இல்லையோ, நாம பின்ன இந்த மரணத்துக்கு அப்புறம் ஒரு நித்திய வாழ்வு உண்டுங்கிறத அவங்க நம்புறாங்க. நம்ம உயிர்த்தெழுந்து நாம எப்படி நம்முடைய நம்பிக்கை மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமா இருக்குன்னா, அவங்க மற்றவங்கள மறுபிறப்பு இருக்குங்கிறாங்க. அந்த மறுபிறப்புன்னு அவங்க சொல்றது எப்படின்னா, இறந்த பிறகு அந்த உருவம் வேற மாதிரி வேற உருவத்துல வருவோம்.
அது நீ செய்யற நன்மையை பொறுத்து அது மறுபடியும் நீ மனுஷனாவே வரலாம். இல்லைன்னா நிறைய பேர் சொல்லுவாங்களே, அடுத்த ஜென்மத்துல நான் மறுபடியும் நம்ம எல்லாம் ஒன்னாவே இருக்கணும், ஒரு குடும்பமாவே இருக்கணும் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அப்படின்னா அவங்க மனுஷனாவே வர முடியும். நீ சரியான காரியம் செய்யலைன்னா, திங்க உலகத்துல தீமையை செஞ்சினா நீ பன்றியா வருவ, நாயா வருவ, இப்படின்லாம் அவங்களுடைய நம்பிக்கை. ஆனா இந்த கொரிந்து கிறிஸ்தவர்கள் என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, கொஞ்சம் அது மாதிரிதான். என்னன்னா அவங்களுக்கு இதுக்கப்புறம் ஒரு வாழ்வு இருக்கு, அது நித்தியமான வாழ்வு. நித்தியமான வாழ்வும் நம்புறாங்க. நம்ம நாட்டுல அவங்க திரும்ப திரும்ப மறுபிறப்பு இருக்கும் அவங்களுக்கு 7 தடவை அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா கொரிந்து கிறிஸ்தவர்கள் வந்து நித்திய வாழ்வை நம்புறாங்க. இதுக்கப்புறம் ஒரு நித்திய வாழ்வு உண்டு, அது நம்புறாங்க. ஆனா இந்த உயிர்த்தெழுந்த மேனியில அதே சர்றத்துல நாம உயிர்த்தெழுவோம் அப்படிங்கிறது அவங்க நம்பல. இதுக்காகதான் இந்த அதிகாரத்துல அதை பற்றி தெளிவா சொல்றாரு. எப்படி நாம் உயிர்த்தெழுவோம், உயிர்த்தெழும் போது நாம் எப்படி என்ன சரீரத்தில் இருப்போம், எல்லாவற்றையும் அவர் நமக்கு விளக்கி சொல்வதை நாம் பார்க்கிறோம். இப்ப மறுபடியும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று சாட்சி சொன்னதினாலே நாங்கள் பொய் சாட்சி சொல்லவர்களா இருப்போமே. திரும்ப திரும்ப சொல்றாரு பாருங்க, மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் எடுத்துக்கொள்ளவில்லை. அதே பாயிண்ட் அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு. ஏன்னு சொன்னா அந்த மக்களுக்கு அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு மண்டையில ஏறிடுச்சு. இந்த மாதிரி நாம நித்திய வாழ்வு இருக்கும், ஆனா நம்ம இதே மாதிரி உயிர்த்தெழ மாட்டோம். அந்த உயிர்த்தெழுதலை பற்றி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையே இல்லாதவர்களா இருந்தார். அதனால இப்ப மறுபடியும் அவர் அதான் சொல்றாரு, நீங்க இப்படி நம்பலன்னா நீங்க பாவத்துலதான் இருப்பீங்க. ஏன்னா நமக்கு உயிர்த்தெழுதல் எப்ப கிடைக்கும்? எப்படி உயிர்த்தெழ முடியும்? பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் தான் உயிர்த்தெழுவாங்க. இப்போ மறுபடியும் அதை குறித்த ஒரு தெளிவான விளக்கத்துக்கு நம்ம வரோம். இன்னும் கொஞ்ச தூரத்துல நம்ம அதை பார்ப்போம். அதுக்கு முன்னால இங்கே நாம பாக்குறோம் பாருங்க, நமக்கு திரும்பி எழுந்து ஒரு நித்திய வாழ்வுக்குரிய நம்பிக்கை இல்லைன்னா மற்றவர்களைப் போலவே நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம்? மண்ணுல புதைஞ்சு போயிருப்போம். ஆனா கிறிஸ்தவர்களுக்கு எப்படி இருக்கு ஒரு நம்பிக்கை? அவங்க திரும்ப எழும்பி கிறிஸ்துவோடு எப்பொழுதும் ஒரு நித்திய வாழ்வுல இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு இருக்கிற நம்பிக்கை. சரியா? இது வெளிப்படுத்தல் விசேஷத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கும். முதலாம் உயிர்த்தெழுதல், இரண்டாம் உயிர்த்தெழுதல், இரண்டாம் மரணம். முதலாம் உயிர்த்தெழுதல், இரண்டாம் மரணம். சரியா? இத பற்றி தெளிவா இருக்கும். நம்ம அதையும் கொஞ்சம் இப்ப விவரமா பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வசனம் ஒண்ணு நடுவுல அவர் சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்த்திடலாம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் எல்லா பரிதவிக்கப்படத்தக்கவர்களாய் இருக்கும். நாம கிறிஸ்தவர்கள்ன்றதே ஒரு விசேஷம் பாருங்க. நாம we are so different and we are so privileged. நமக்கு அவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் நமக்கு அதுல வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த இந்த உலகத்தின் காரியங்களுக்காக ஒரு நல்ல சுகம், ஒரு நல்ல செல்வம், ஒரு நல்ல பேரு, ஒரு நல்ல சின்ன செய்யற செயல்ல எல்லாம் எனக்கு ஆசீர்வாதம், இந்த மாதிரி காரியங்களுக்காக மாத்திரம் நம்ம ஆண்டவரை நம்பிக்கிட்டு இருப்போமானால் நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. அது மற்றவர்களை பற்றி அவர் எப்படி எழுதுறாருன்னா, அவங்க பரிதவிக்கப்படத்தக்கவர். ஏன்னு சொன்னா நித்திய வாழ்வும் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய மேன்மையான ஆசீர்வாதங்களையும் அறியாதவர்களாய் அவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ நமக்கு ஆண்டவரை நம்புறது வெறும் இந்த காலத்தின் காரியங்களுக்காக மாத்திரம் நம்ம இருக்கக்கூடாது. நாம் எப்படி இருக்கணும்னு சொன்னா, முக்கியமா ஆவிக்குரிய காரியங்களுக்காக வரும் நாட்களிலே நான் அவரோடு கூட எப்பவும் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரை நேசித்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழணும்னு நினைக்கிறதுக்காக ஆண்டவரை நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும், பின்பற்றணும். இந்த உலகத்துக்கான ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் நாம இருக்கக்கூடாது. உண்மையாய் நாம கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருப்போமானால்
நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்போம். அதுதான் இந்த மாதத்துக்கு வாக்கு தத்தமும் அதுதான். என்னன்னா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார். ஆபிரகாமுக்கு தேவன் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் அதுதான். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய். இப்ப அதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம், நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நம்பிக்கை. அப்போ நாம இந்த உலகத்துக்காக மாத்திரம் நம்ம வாழ்கிறவர்களாய் இருக்கவே கூடாது. நம்முடைய நிறைய பேருடைய தொலைநோக்கு எதிர்காலத்தின் காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னா, இந்த உலகத்துக்கானதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. அப்படி இல்லை. நாம எப்பவுமே அவரோடு கூட வாழ்றதுக்கு நாம என்ன செய்யறோம்? இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுல பண்ணுங்க, இதுல பண்ணுங்கன்னு அட்வர்டைஸ் பண்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? இங்க எப்படி நாம எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு சம்பாதிக்கலாம், எவ்வளவு இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு உலகத்துல இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ல இருந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க? நீங்க வந்து சுலபமா வேலைக்கே போகாம பணத்தை போட்டு என்ன செய்யணும்? அந்த பணத்தை பெருக்கலாம், இதற்கு வழிகளை சொல்றோம்னு சொல்லி அவங்க சொல்றாங்க, அனௌன்ஸ் பண்றாங்க, பார்லிமெண்ட்ல பேசுறாங்க. வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? வேலைக்காரன் கூலிக்கு தகுதியான அவன் வேலை செய்யாம எந்ததும் சாப்பிட கூட கூடாதுன்னு சொல்றாரு பாருங்க. அந்த காலத்துல எல்லாம் வேலைக்கு போகாம பசங்க வீட்டுல இருந்தா அவங்களுக்கு சாப்பாடு கூட போட மாட்டாங்க. ஏன்னா அப்பதான் போய் வேலை பார்க்கணும்னு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு மாதிரி இல்லை. இன்னைக்கு சூழ்நிலையே டோட்டலா டிஃபரெண்ட் ஆயிடுச்சு. அன்றைக்கெல்லாம் அப்படியெல்லாம் காலங்கள் இருந்திருக்கு. ஆனா நம்ம கவர்மெண்ட் இன்னைக்கு இப்படி ஒண்ணு அனௌன்ஸ் பண்றாங்க. நாம தெளிவுள்ள புத்தியா, அதனாலதான் கிறிஸ்தவர்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். இதுல அட்ராக்ட் ஆகி நாம என்ன செய்யக்கூடாது? அந்த இதுல டிராப்ல மாட்டிக்க கொள்ளக்கூடாது. என்ன இதுல தப்பு? ஒரு வழிதானே, நம்ம பிரச்சனை முடிஞ்சிரும்ல, எல்லாம் தீந்துரும்ல அப்படின்னு நம்ம அதுல நினைக்க கூடாது. அது கர்த்தர் கொடுக்கிற வழியே அல்ல. கர்த்தர் நமக்குரியத நமக்கு கட்டாயம் தருவார். நமக்கு அந்த வழியை கொடுத்துருக்கிறாருன்னா நாம அவரை சார்ந்து இருக்கணும், அவர் மூலமா அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் தான் நம்ம வந்து வச்சிருக்காரு. இதை விட்டுட்டு இந்த மெத்தட்ல, இப்படி குறுக்கு மெத்தட்ல எல்லாம் நம்ம சம்பாதிக்கிறது தப்பு. நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, சேவ் பண்ணக்கூடாதுலாம் சொல்லவே இல்லை. பட் இந்த மாதிரி சில இன்னைக்கு ஈஸி மெத்தட்ஸ், ஈஸி வே டு ஏர்ன் மணி, ஈஸி வே டு இன்க்ரீஸ் யோர் மணி, இதுக்குள்ள எல்லாம் பூந்துட்டோம்னு வைங்களேன், நம்ம என்னைக்கு வெளியவே வர மாட்டோம். கர்த்தரையே மறந்துடுவோம். ஸ்டாக்ல ஷேர்ஸ்ல வச்சிருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன வருது, இன்னைக்கு முடிஞ்சா என்ன வருது, நாளைக்கு இப்ப முடிஞ்சு ஐயோ கீழே போயிடுச்சே, ஐயோ மேல போயிடுச்சே, இப்படியே அவங்க காலத்தை இதுலயே இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு பைபிள் எல்லாம் நினைக்கிற கூட நேரம் இருக்காது. ஆனா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது தவறு, அப்படி நம்ம செய்யக்கூடாது. அது நான் சொல்லணும்னே நினைச்சேன். நான் பாக்குற இடத்துல எல்லாம் சொல்லிடுறேன். அதனால தயவுசெய்து அந்த மெத்தடுகளுக்கெல்லாம் நாம போகக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கும் அதை நம்ம எச்சரிக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். ஏன்னா தேவை இன்னைக்கு இருக்கு இல்லையா? ஒரு நமக்கு இவ்வளவு சுலபமா கிடைக்கிறது ஏன் வேண்டான்றோம்? கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்டுன்னு சொல்றாங்க. ஆன் பிரின்சிபிள் யூ ஆர் அ கிறிஸ்டியன், யூ ஷுட் ஃபாலோ பிப்ளிக்கல் பிரின்சிபிள்ஸ். கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதி. ஈஸியா பணம் எடுக்கிறது தப்பு. சரி, அதுல வர கொஞ்சமா இருந்தாலும் அது ஆசீர்வாதமா இருக்கும். அது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அதோட வேதனையை கூட்டார், அது நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கும். இப்போ உயிர்த்தெழுதலை பற்றி நம்ம பார்க்கும்போது ஒரு சில விளக்கங்களை நம்ம இங்க பாக்குறோம். இப்போ ரோமர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்க முடியுமா? டக்குன்னு வாசிச்சீங்கன்னா டைம் சேவ் பண்ணலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர்
மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரன்றதுக்கு எவிடன்ஸ் என்ன? தேவசுதனாய் மரித்தோரிலிருந்து எழுந்தவர். அந்த அந்த வார்த்தை தான் நமக்கு ப்ரூஃப். சரியா? ஏன் நாம இயேசு கிறிஸ்துவை கடவுள் சொல்றோம்? ஒரு குரூப் இன்னைக்கு இருக்காங்க, அவரும் நம்ம மனுஷரை போராட படைக்கப்பட்டவங்க, அவர் ஒன்னும் கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வசனம் என்ன சொல்லுது? அவர் இப்படி மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே அவரும் இயேசு கிறிஸ்துவும் கடவுளாக நம்ம ஏற்றுக்கொள்கிறோம், தேவகுமாரனாய் ஏற்றுக்கொள்கிறோம். சரி, 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீக்கிரமா வாசிக்கணும். கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் பிழைத்தும் இருக்கிறார். கிறிஸ்து நம்ம சர்வ வல்லவர், ஆளுகை செய்கிறவர், சகலத்தின் மேலும் அதிகாரம் உள்ளவர்னு நம்ம ஆராதிக்கிறோம், நாம நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அதுக்கு என்ன ஆதாரம்? இன்னைக்கு சில பேரு எதுக்கு எடுத்தாலும் ஆதாரம் கேட்பாங்க. அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பார்த்தா, அவரும் மரித்தும் பிழைத்தும் உயிர்த்தெழுந்தும் இருக்கிறார். அதுதான் ஆதாரம். இப்ப இந்த வசனத்தை நாம அவர் உயிர்த்தெழுதலுக்கு ஏற்றுக்கொள்கிறோம். இது நிமித்தமாய் அவர் சர்வ வல்லவராய், சாவரன் காட், ஆளுகை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். மூன்றாவது, ரோமர் 4:25, அவருடைய நீதி. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டதும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டு இருக்கிறார். எழுப்பப்பட்டிருக்கிறார். அவர் எழுந்ததினாலே நமக்கு அந்த நீதி கிடைக்கிறது. நாம என்ன செய்யறோம்? நம்ம ரட்சிப்பு அடைந்த உடனே கர்த்தர் நம்மை என்னது மன்னித்த உடனே நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குது. உடனே அவர் நமக்கு என்ன செய்யறாருன்னா அவருடைய நீதியை நமக்கு கற்பிக்கிறார். அதனாலதான் நாம பாவத்தை வெறுக்க முடியுது. அது வரைக்கும் விருப்பத்தோடு செய்து வந்த பாவத்தை எப்படி நம்ம வெறுக்கிறோம்னா இந்த ரட்சிப்பின் நிமித்தமாய். அந்த ரட்சிப்பின் போது என்ன நடக்குது? மனமாற்றம் நடக்குது. அது எப்ப நடக்கும்? இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை அவருடைய நீதியினாலே நம்மை தரிப்பிக்கிறதுனால. அதே மாதிரி 1 பேதுரு 1:3 பாருங்க, அதே அர்த்தத்துலதான் நம்ம அங்க பார்ப்போம். 1 பேதுரு 1:3. பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 3. ஆமாங்க ஆண்டி. அப்ப 2 பாருங்க. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுள். அதான் 1:4 அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அந்த மறுபடியும் ஜெனிப்பிக்கிறது ரீஜெனரேஷன். அந்த மறுபடியும் ஜெனிப்பிக்கிறது எப்ப நடக்குது? நம்ம எல்லாரும் மறுபிறப்பு, மறுபடியும் மறுஜென்மம், இதெல்லாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுறோம் அப்படின்லாம் சொல்றோம்ல. விசுவாச பிரமாணத்துல கூட நம்ம சொல்லிக்கிறோம். அப்படிலாம் என்ன அர்த்தம்னா இதுதான், அவர் உயிர்த்தெழுந்ததினாலே, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டதினாலே இதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கடைசியா நம்முடைய உயிர்த்தெழுதலும் அவருடைய உயிர்த்தெழுதலினாலே அது நிரூபிக்கப்படுகிறது. ரோமர் 8:11 என்ன சொல்லுது? இங்கிலீஷ்ல 1 முன்ன வசனம் 1 முன்னால வரும், இல்லைன்னா பின்னால வரும். கரெக்டா பாருங்க. அன்றையும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். பாத்தீங்களா? நமக்கு நம்பிக்கையே ஒவ்வொன்றும் இந்த வசனங்களின் மூலமாக அதை உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். சரி,
இப்போ கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். ஏன்னா அவர் முதல்ல அந்த மாதிரி மரித்து உயிர்த்தெழுந்ததினாலதான், அதனாலதான் அவர் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்னு சொல்றோம். முதல் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால், இந்த மரணங்கிற கான்செப்டை உலகத்தை படைக்கும் போது ஆண்டவர் உண்டாக்கவில்லை. இது உண்டான காரணம் மனுஷன் கீழ்ப்படியாமை, ஆதாம் பாவம் செய்ததினாலே இந்த மரணம் வந்தது. இல்லைன்னா அவங்க நித்தனல அந்த நித்திய வாழ்வுலதான் அவங்க இருந்திருப்பாங்க. நாம எல்லாரும் ஒருவேளை தேவ சந்ததியாய் நித்திய வாழ்வுல இருந்திருக்கிறோம். ஆனா என்ன ஆச்சுன்னா, அவங்க பாவம் செய்ததினாலே, அதுக்கு பாவத்துக்கு சம்பளம் என்ன? மரணம். அந்த மரணம் வந்தது. அதே மனுஷனாலே மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அப்படின்னு அர்த்தம் என்ன? இது முதல் ஆதாமினாலே மரணம் வந்தது, இரண்டாம் ஆதாமினாலே என்னாச்சு? உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. இதுதான் நமக்கு அது அர்த்தம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். இரண்டாம் ஆதாம்னா கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இரண்டாம் ஆதாம்னு சொல்றது வேதத்துல இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இந்த வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுறத பற்றியும் நாம தெளிவா பவுலே எழுதியிருக்கிறாரு. தெசலோனிக்கேயர்லயும் யோவான் வெளிப்படுத்தல் விசேஷத்திலேயே சொல்றாரு. என்னது? அதான் முதலாம் உயிர்த்தெழுதல். என்ன? ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டார். அவர் முதற் பலனாய் எழும்பி விட்டார். பின்பு நாம் எப்ப உயிர்த்தெழ போகிறோம்? அவருடைய வருகையில, ரகசிய வருகையில. அப்போ நம்ம மரித்தவர்கள் மரித்திருந்தோமானால், கிறிஸ்துவுக்குள் மரித்தோர்கள் அப்படின்னா அந்த வசனம் இருக்கும். 1 தெசலோனிக்கேயர்ல பாத்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்துல கடைசி வசனங்கள்ல நாம பாக்குறோம், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதல்ல எந்திரிப்பாங்க. சரியா? அவரோடு கூட இந்த உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதான் அங்க வசனம். கரெக்டா? அப்படித்தான் நம்மளை எடுத்துக்கொள்வார்கள். அதற்கு பெயர் தான் ரகசிய வருகை அல்லது ராப்சர். இப்ப நம்ம அந்த டீட்டெயிலுக்குள்ள போறதில்ல. எப்போ என்ன அதெல்லாம் இல்ல. இந்த வருகை ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு காரியம். அது எப்போ? அந்த சபையில கிறிஸ்துவை விசுவாசித்து கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவர்களோடு கூட கிறிஸ்துவுக்குள், அதற்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர்த்தெழுப்பார். பாருங்க, அந்த வசனத்துல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா வரிசையிலேன்னு இருக்கும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை செய்தாலும் அதை கிரமமாய், ஒழுங்காய், வரிசையாய் செய். இன்னைக்கு நமக்கு ஏன் இத முதல்ல செய்து இதுதான் செய்யணுமா? ஏன் இப்படி செஞ்சா ஆகாதா? எல்லாம் ஒண்ணுதானே. ஏன் இதுல என்ன? சோ வாட் இஸ் தேர்? அப்படி டேக் இட் ஈஸி. இந்த ஆட்டிடியூட் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்படிதான் இதை செய்யணுமா? இதை மாத்தி செஞ்சா என்ன? அது மாத்தி செய்யணும்னே இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனா அப்படி நாம செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. எல்லாவற்றையும் நம்ம வேதத்துல பாக்குறோம் பாருங்க. அவர் எல்லாவற்றையும் அப்படி வரிசையாய், ஒழுங்காய், கிரமமாய் செய்தது போல நாமும் அப்படி செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். சரி, இப்ப கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருச்சுட்டாங்க. இப்ப மத்தவங்க எல்லாம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு காலத்துல, அதாவது அவருடைய இரண்டாம் வருகையில, நல்லா விளங்கிக்கொள்ளணும். இப்ப நாம பேசுனது இப்ப ரகசிய வருகையை பற்றி பேசினோம். இனி வரப்போகிறது இரண்டாம் வருகை. அந்த இரண்டாம் வருகையில அவர் நியாயாதிபதியாய், ராஜாவாய் வருவார். அந்த சமயத்துல நாம அவரோடு கூட இல்லாத பூமியில் உள்ள அத்தனை பேரையும் அவர் எழுப்புவார். அவங்க எழுந்து எதற்கு போவாங்க? நியாய தீர்ப்புக்கு போவாங்க. நியாய தீர்ப்புல அவர்கள் நரகத்திற்குள் தள்ளுவார்கள். அதுதான் இரண்டாம் மரணம். அதைத்தான் நம்ம வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். சரியா? இத குறித்து இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார் பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இதெல்லாம் ஒருவேளை
அப்போஸ்தலர் சொன்னாங்கன்னா பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவே அதை சொல்லிக்கிறார் பாருங்க. 5ஆம் அப்பொழுது அதிகாரம் 29ஆம் வசனம். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். புறப்படுவார்கள், எழும்புவார்கள். பாத்தீங்களா, அவங்க எல்லாரும் அப்படி ஆகுவாங்க. நன்மை செஞ்சவங்க நன்மைக்காகவும், தீமை செய்தவர்கள். இதே மாதிரி தானியேலும் 12ஆம் அதிகாரம் அவருடைய புத்தகத்துல தீர்க்க தரிசனமா 12ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அங்க ஞானவான்கள் இப்படி நட்சத்திரங்களை போல சொல்லிப்பாங்க, மற்றவர்கள் விதமாய் தண்டனைக்குள்ளாவார்கள்னு அங்கேயும் நம்ம வாசிக்கிறோம். ஸோ we have many proofs and evidences in the Bible. நிறைய வேர்சஸ் நமக்கு இருக்கு. எதை குறித்து? உயிர்த்தெழுதலை குறித்து. நாம ஜீவனுக்கான உயிர்த்தெழுதலை பெறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தண்டனைக்கான உயிர்த்தெழுதலை பெறுகிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. அப்ப நமக்கு அந்த அந்த என்ன சொல்றது, அந்த வித்தியாசமான மகிமையான மேனி கிடைக்காது. நாம இந்த மண்ணில தூளா போயிடுவோம். அந்த தூளான ஒரு மண்ணிலிருந்து தான் நாம எழுப்பப்பட்டு நமக்கு ஒரு என்ன கிடைக்கும், ஒரு ரிசெக்டட் பாடி இருக்கும். ஆனா அதுக்கு மகிமை இருக்காது. அந்த கிறிஸ்துவின் சாயல் அதுல இருக்காது. மேபி பிசாசின் சாயல் இருக்கலாம், தெரியாது. பட் அந்த கிறிஸ்துவின் மகிமை அந்த மேனியில இருக்காது. ஆனா நாம கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களா இருப்போமானால் நமக்கு ஒரு அருமையான கிறிஸ்துவின் சாயலான மேனி கிடைக்கும். சரி, இப்போ அடுத்த 24, 25, 26, 27, 28 எல்லாத்தையுமே சேர்த்து பார்ப்போம். அதன் பின்பு முடிவு உண்டாகும். அதாவது அவர் இப்படி அவர்களை எழுப்பி தண்டனைக்குள்ள ஆக்கினையில தீர்த்த பிறகு முடிவு உண்டாகும். அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு, அப்ப தேவனும் பிதாவும் அல்ல, தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு. வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. எனக்கு தெரியாமதான் மக்கள் என்ன சொல்றாங்க, நம்மள குழப்புறாங்க. இயேசு கிறிஸ்து படைக்கப்பட்டவர், அவர் பிதா இல்ல அப்படின்னு நம்மள குழப்புறாங்க. இங்க வசனம் சொல்லுது எல்லா அதிகாரத்தையும் யாருக்கு கொடுக்குறாரு? அப்படி இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். நித்திய ராஜ்யம் யார் கையில இருக்கு? இயேசு கிறிஸ்துவின் கையில இருக்கு. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சகலத்துல 1000 வருட அரசாட்சியா அதெல்லாம் இருக்கலாம். 1000 வருட அரசாட்சியை பற்றி குறிப்பாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த கடைசி சத்துரு மரணம்னு அர்த்தம் என்ன? பாவத்தை கம்ப்ளீட்டா அதுக்கப்புறம் there will be no power of sin. பாவம் பாருங்க, முதல்ல நம்முடைய ஜென்ம பாவங்கள், பிறப்பிலேயே நமக்கு இருக்கிற அந்த ஜீன், அந்த பாவம் முதல்ல நாம் ரட்சிக்கப்படும் போது அதுக்குரிய ஆக்கினையிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். சரியா? அடுத்த ஸ்டெப் என்னன்னா, இந்த உலகத்துல வாழும்போது நமக்கு அந்த ஜீன் இல்ல, ஆனா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. பாவம் உலகத்துல சுத்தி சுத்தி இருக்குது, பாவ காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நாம தெரியாம அதுக்குள்ள ஸ்லிப் ஆயிருவோம். நாம தெரியாம அது பக்கத்துல வசனத்துல நல்லா படிக்காம, நல்லா ஆவியானவருக்குள்ள நிரம்பாம, ஆவியானவருக்குள்ள இருக்கிற பலத்தோடு போகாம, இப்படி எல்லாம் நம்ம மாம்சீகமா காரியங்களை செய்யும் போது பாவத்துக்குள்ளாக சிக்கிடுவோம். ஆனா அதுல இருந்து மறுபடியும் மீண்டும் வந்துடலாம். பட் தட் பவர் ஆஃப் சின் இஸ் ஸ்டில் தேர். சரியா? ஆனா நித்திய ராஜ்யத்துல என்ன இருக்கு? தேர் வில் பி நோ சின். அங்க பாவமே கிடையாது. அங்க ஒன்லி ஹோலினஸ், பரிசுத்தம், அது மாத்திரம்தான் இருக்கும். பாவம் கிடையாது. அதனால கடைசி சத்துரு எது? மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். அதனால அங்க பாவம் இருக்காது. சகலத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது என்று சொல்லி இருக்கும் போது
சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர், கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளிங்கரங்கமாய் இருக்கிறது. அவருக்கு கொடுத்துட்டாருங்கிறதுனால பிதாவையும் இவர் ஆளுகை செய்கிறாருன்னு நம்ம நினைக்க கூடாதுன்றது அங்க அர்த்தம். ஏன்னா அவர் பிதாவானவர் அப்படியேதான் இருக்காரு. அவர் இந்த அதிகாரத்தை கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறார். தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்பட்டிருப்பார். எல்லா அதிகாரம் கொடுத்ததுனால இவரை திரும்பி பிதாவே இல்லைன்னு சொல்லிட முடியாது. பிதா இருக்காரு, குமாரனுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை பிதா அவருக்கு தருகிறார், அளிக்கிறார் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அதனாலதான் பிதாவோடு சமமாய் எண்ணப்படுகிறதை அவர் பொருட்டா எண்ணாமல் நமக்காக அதை விட்டு கொடுத்து மனிதனாய் இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதை நாம பார்க்கிறோம். So we have to be very thankful to God and to Jesus Christ. ஆராதிக்கும் போது நம்ம பொதுவா எப்படி ஆராதிக்கிறோம் தெரியல. ஆனா பிதாவை தனியா ஆராதித்து, குமாரனை தனியா ஆராதித்து, ஆவிக்குரிய ஆவியானவரை தனியா ஆராதிக்கும் போது அது ஒரு விசேஷித்த ஒரு அனுபவமா இருக்கும். ஏன்னா ஃபாதர்ன் போது அவருக்கு சில காரியங்களுக்காக நாங்கள் we'll have to worship him. அடுத்து சன் என்கிற போது அவரை சில காரியங்களுக்காக வர்ஷிப் பண்ணுவோம். அவரை தான் நிறைய பண்ணுவோம். ஏன்னா அவர் தான் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சவர். அதை செய்ய வைக்கிறாரு. இப்போ நம்மை அவரை பின்பற்ற வைக்கிறது யாரு? ஆவியானவர். அவருக்காக நம்ம நன்றி சொல்லணும். சோ இப்படி நம்ம அவர்களுக்காக நன்றியோடு நினைத்து ஆராதித்து நம்ம அவரை வணங்கும் போது அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும். சரி, 1000 வருஷ சாட்சி எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, 27 29. மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள்? நாங்களும் ஏன் எந்நேரமும் நாசமோசத்திற்கு ஏதுவாயிருக்கிறோம்? நான் அனுதினமும் சாகிறேன். அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்கிறேன். சரி, இந்த வசனத்துல கொஞ்சம் டாக்டரினல் இது இருக்கு, பார்ப்போம். அதாவது ஒரு கூட்டத்தார், மேபி கேத்தலிக்ஸ், இன்னும் வேற மற்ற சபையினர், ஒரு சில சபையினர் நம்ம நாட்டுல இருக்காங்களா, நமக்கு தெரிஞ்ச இடங்கள்ல இருக்காங்களான்னு தெரியலன்னா கூட, மரித்தவர்களுக்காக ஞான ஸ்நானம் பெறுறது. மரித்தவர்களுக்கு போய் நம்ம என்ன சொல்றோம், கம்யூனியன் கொடுக்குறோம். அது சரி, ஏன்னா கடைசியா அவங்க கோயிலுக்கெல்லாம் வர முடியாது, அதனால அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம், அது ஓகே. ஆனா மரிச்சு போயிட்டாங்க, அந்த மரிச்சு போனவங்களுக்காக ஞான ஸ்நானம் பெறுவாங்க. இப்படி ஒரு குரூப் இருக்காங்க. அதை நாம என்கரேஜ் பண்ண கூடாது. அதாவது இப்போ மரித்தவர்களுக்காக நம்ம ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுவதா இல்ல அவங்களுக்கு கல்லறையில போய் ஞான ஸ்நானம் கொடுக்கறதா? நாம ஆன் பிஹாஃப் அவர்களுக்காக நாம ஞான ஸ்நானம் பெற்றுக்கிறது. இப்ப பாருங்க, ஒருவேளை சபையில ஒருத்தர், குடும்பத்துல ஒருத்தர் ரட்சிக்கப்படாம மரிச்சிட்டாங்கன்னு வைங்க, சரியா? இப்ப நீங்க ரட்சிப்பை அடைஞ்சிட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நாம ஆண்டவரோட பிள்ளையானாதான் நாம என்ன செய்ய முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். இப்ப அதனால அவங்களுக்காக நீங்க ஞானஸ்நானம் போய் மறுபடியும் எடுக்கிறது அது செய்யலாமா? தப்பு. மரித்தவர்களுக்காக நம்ம எதையுமே செய்ய முடியாது. நம்ம எதை செய்தாலும் உயிரோடு இருக்கும் போது செய்யறதுதான் இந்த வாழ்வுதான். இந்த வாழ்வுல நம்ம என்னென்ன ஆண்டவருக்காக செய்யறோமோ, மற்றவங்களுக்காக செய்யறோமோ, அதெல்லாம் இப்பதான் செய்ய முடியும். அவங்களுக்காக ஜெபிக்கணுமா, அவங்களுக்காக எப்படியாவது
அவங்கள வழியில நடத்தணுமா, இது எல்லாமே நம்ம வந்து இந்த உலகத்துல இருக்கும்போது செய்ய முடியும். அவங்க மரித்த பிறகு நீங்க எதையுமே செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. அதுதான் நாம அறிந்து கொள்ள வேண்டிய முக்கிய காரியம். ஆனா நான் தான் சொன்னது போல வெளிநாட்டுல எல்லாம் அப்படியெல்லாம் பிராக்டிஸ் இருக்கு. மார்மன் சபையில எல்லாம் இருக்கு, இன்னும் நிறைய இதுல அந்த மாதிரி இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து வேதத்தின் அடிப்படையில் இல்லை. சரி, அங்க இன்னொரு வசனம் சொல்றாரு, நான் அனுதினமும் கிறிஸ்துவுக்காக நான் பாடுபடுகிறேன், எப்பவுமே மரணத்துக்கு ஏதுவான ஒரு இதுல இருக்கேன், அப்படி ஐ டை டெய்லி அப்படின்னு அவர் ஏன் சொல்றாருன்னா, இது நீங்க என்ன நினைக்கிறீங்க, தினமும் அவர் சாகுறாரா? பாடுபடுறாரு. பாடுபடுறாரு. எப்படி பாடுபடுறாரு? அடிக்கப்பட்டு துன்பப்பட்டு. அது மாத்திரம் இல்ல, இந்த இடத்துல அவர் என்ன முக்கியமா சொல்றாருன்னா, அவர் வந்து சுயத்தை, தன்னுடைய சுயத்தை அனுதினமும் அவர் என்ன செய்யறாரு, சாவுக்கு ஒப்பாக்குறார். சுயம் என்னில் சாம்பலாக, பாட்டு இருக்கு இல்லையா, பலிபீடத்தில் என்னை பெறனேன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்கு. அதுல நம்மளையே ஆல்டர்ல வைக்கிற மாதிரி ஒரு பாட்டு. அதுல சுயம் சாம்பலாகிறது. அப்ப நம்ம அர்த்தம் என்ன, நாம போய் சாம்பலாகி எரிச்சுக்கிறது இல்ல, நம்முடைய சுயத்தை அவர் சாம்பலாகிறார். அப்படி நம்ம டெய்லி டை ஆக வேண்டியது நிறைய விஷயங்கள் உண்டுல்ல. நம்ம இடத்துலயும் அநேக காரியங்கள், சாம்பலாக வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு. பெருமை, நம்ம இடத்தில் காணப்படுகிற தேவையில்லாத காரியங்கள், அவிசுவாசங்கள், ஜப குறைவுகள், இப்படி நிறைய நம்ம இடத்திலும் நிறைய இருக்கு. அதெல்லாம் தினந்தோறும் என்ன செய்யப்பட வேண்டும், கிறிஸ்துவில் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அதை சாவில் அதை மறிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். இது இல்லாம நீங்க சொன்ன ஒரு காரியம் உண்டு, அடி உத, இதெல்லாம் அவர் படாத பாடு பட்டிருக்கிறார். தொடக்கத்துல இருந்தே நம்ம பாக்குறோம் எத்தனை இடங்கள்ல அவருக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்லி நாம அறிந்திருக்கிறோம். அந்த மாதிரியும் அவருக்கு இருக்கு. அதோடு கூட அவர் டெய்லி மரணத்தை சந்திக்கிறவராதான் இருக்காரு, இன்னைக்கு ஊழியக்காரங்க இருக்கிற மாதிரி. இது வந்து பர்சனலா நமக்கு ஒரு பாடம். நாம ஒருவேளை அப்படி டெய்லி அடிக்கப்படல, மரணத்துக்கு ஒரு பிரச்சனை வரல அப்படிங்கிறதுனால நாம வந்து தப்பிச்சவர்களா இல்ல. நமக்கும் அங்க என்ன சொல்லப்படுதுன்னா, சுயத்தை மரணத்திற்கு ஊற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுயத்தை ஊற்ற நாம ரெடியா இருக்கணும். சரி, அப்ப how can we die daily? எப்படி நாம தினமும் மரிக்கிறது? 7 ஸ்டெப் சொல்றாரு ஸ்பர்ஜன், ஒரு பெரிய ஒரு வேத அறிஞர். அவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் இந்த மரணம்ன்றத நாம நம்பணும். அதாவது அந்த மரணம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, அதை ஒழிக்கிறோம், அழிக்கிறோம் அப்படிங்கிறத நம்பணும். மரணத்தையே நம்பாத மக்கள் உண்டு. அதனால அவர் மரணத்தை அழிக்கிறோம் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இரண்டாவதா, விசுவாசத்துல நம்முடைய ஆத்மாவை நாம் என்ன செய்யறோம், அழிக்கிறோம். நாம வந்து அதாவது நம்முடைய ஆத்மாவில் காணப்படுகிற பாவங்களை அழிக்கிறோம். அதாவது அந்த அழிக்கிறது வந்து விசுவாசத்துலதான் செய்யறோம். இது இல்லாம யாராவது போய் நம்மளை கையக்க வெட்டிக்கிறது, ஆணி குத்திக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் செய்ய கூடாது. மூன்றாவதாக, உலகத்தின் காரியங்களை நாம இறுக பிடிக்க கூடாது. இப்ப நான் சொன்னல, உலக நன்மைகளுக்காக ஆண்டவரை நம்புறதுன்னு, அதை நாம செய்யக்கூடாது. நாலாவதாக, நம்முடைய அனுபவங்கள், நம்முடைய நம்பிக்கைகளை எல்லாம் அப்பப்ப பரிசோதிச்சுக்கிட்டே இருக்கணும். வேதத்தின் அடிப்படையில நாம பரிசோதிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஐந்தாவதாக, ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரிடத்துல அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்கணும். தினந்தோறும் கர்த்தரிடத்துல, நான் ஒரு பாவி, நான் ஒரு துஷ்டன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், அர்ப்பணிக்க, தாழ்த்தி அர்ப்பணிக்க வேண்டியவர்களா இருக்கணும். சரி, இப்ப 32ஆம் வசனத்துல நாம என்ன பாக்குறோம்னு சொன்னா,
எபேசுவிலே துஷ்ட மிருகங்களோடு போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்கிறேன். அப்படி போராடினதினாலே எனக்கு பிரயோஜனம் என்ன? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே. அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நான் சொன்னது போல இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கைக்கு நாம முக்கியத்துவம் கொடுக்கறதுதான் அர்த்தம். புசிப்போம், குடிப்போம், ஜாலியா இருப்போம், எல்லாம் ரைட்டு, ஒன்னும் தப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு அது கொஞ்சம் ஓவராவே ஆயிடுச்சு. எங்கேயாவது 2 நாள் லீவ் கிடைக்குதுன்னா ரோட்ல பாருங்க இவ்வளவு கூட்டம். எங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. ஒருத்தரும் வீட்டுல இருக்கிறது இல்ல. ஒருத்தருமே அப்படி எதுவுமே இல்லையா, எல்லாம் ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. போய் அன்னைக்கெல்லாம் மாதிரி தெரியாம ஏதோ பண்டிகை நாள்ல போய் ஹோட்டல்ல போனா, பண்டிகை செலிப்ரேட் பண்றவங்க முந்தியெல்லாம் வீட்டுல செலிப்ரேட் பண்ணி சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாரும் ஹோட்டல்ல சாப்பிடுறதுதான் ஒரு செலிப்ரேஷனா இருக்கும். திரும்ப திரும்ப சொல்றேன், இதெல்லாம் எதுவும் தவறல்ல. ஆனா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ப்ரையாரிட்டிங்கிறத நாம எப்பவும் தெரிந்து கொள்ள வேண்டும். சோ இதுதான் இது வரைக்கும் அவர் சொல்றாரு. இனி அடுத்த பகுதியில அவர் மறுபடியுமாக உயிர்த்தெழுதலை பற்றி இன்னும் ஒரு தெளிவான வேற ஒரு சிந்தனையில அவர் சொல்ல போறாரு. அதை நாம அடுத்த வாரத்துல பார்க்கலாம். ஏன்னா இந்த அதிகாரம் 58 வசனம். இதுல ஒவ்வொரு வசனங்களுமே நமக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய போதனை. ஏன்னு சொன்னா, அழுத்தமான ஆழமான சத்தியத்துல நம்ம நிக்கலன்னா இன்னைக்கு அவங்க சொல்றதெல்லாம் நம்ம நம்புற மாதிரி ஆயிரும். அவ்வளவு கன்வின்சிங்கா உறுதியா அவங்க சொல்லுவாங்க. ஆனா நாம தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம இதை பற்றி அறிந்தவர்களாய் இருக்கணும். இரண்டாவது, அவர்களை அதிகமா பேச விடவே கூடாது. அவங்க பேச விட்டோம்னா நமக்கு அப்படியே அதை கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். என்ன ஒரு அருமையான ஒரு படம் நான் கிடைச்சா மறுபடியும் அதை போடுறேன். பிசாசு பாம்பு மாதிரி வருதான்ல, அவன் இந்த காதுகிட்டயே இருக்கும். இந்த காதுகிட்டயே இருந்து அவன் பேசிக்கிட்டே இருப்பான். அப்ப எப்ப கேப் நீங்க விடுறீங்களோ, அந்த அந்த மாதிரி சம்பாஷணைகளுக்கு நீங்க இடம் கொடுக்குறீங்களோ, உடனே அந்த பிசாசு என்ன செய்வான், அது வழியா பேசுவான். அடுத்த வாரம் அதை பேச போறோம். அப்ப அந்த படத்தையும் பார்த்து ட்ரை பண்ணி போடுறேன். அப்ப நமக்கு அது ஒரு மனசுல நல்ல ஆழம், எனக்கு ஆழமா பதிச்சிச்சு. அதனால அது மாதிரி நாமும் எல்லாருமே அதை குறித்து ஜாக்கிரதையா இருக்கும். அடுத்த இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் எப்பவுமே சரி, அவன் நம்மளை பார்த்து ரொம்ப பயப்படுறீங்களா, நீங்க ரொம்ப நம்மளை ரொம்ப கேலியா கூட சொல்லுவான். கவலையே பட வேண்டாம். கர்த்தருக்கு முன்னால நம்ம வெக்கப்பட்டாலும் பரவாயில்ல. ஆனா நம்மளை ஒருபோதும் அவர் வெக்கப்பட விட மாட்டார். நம்மளை அவன் கேலியா சொன்னாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நம்ம படிக்காதவங்க நினைச்சாலும் சரி, ஏங்க இப்படி பயப்படுறீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. பரவாயில்ல, நாம அப்படிப்பட்டவங்களாவே இருந்துக்கலாம். ஆனா கர்த்தருக்காய் நாம் அப்படிப்பட்டவர்களாய் இருந்து கொள்ளலாம். தெளிந்த புத்தி நமக்கு எப்பவுமே அவசியம். இது கர்த்தருக்கு பிரியமா, இது பைபிள் பிரகாரம் இருக்கா, இதுதான் நம்ம எப்பவுமே யோசிக்க வேண்டியதாய் இருக்கக்கூடிய காரியம். இன்னைக்கு உலகத்துல அதான் நான் சொன்னேன், அதிகாரத்தின் மூலமாகவும் அரசியலின் மூலமாகவும் ஆவிக்குரிய விஷயத்திலும் வேதத்திலும் ஊழியக்காரர் மூலமாகவும் பலவிதமான புரட்டல்கள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நம்ம நல்ல ஜாக்கிரதையோடு எப்பவுமே கடைசி காலத்தை குறித்ததெல்லாம் என்ன இருக்கும், விழிப்புடன் இருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், ஆயத்தமாய் இருங்கள். ஏன்னா இதுலதான் நம்ம என்ன ஆயிருவோம், தோல்வி அடைந்துரும். சோ விசுவாசத்துல உறுதியா நாம இருக்க வேண்டியவர்களா இருக்கும். சரி, இத குறித்து அடுத்த வாரத்துல பார்ப்போம். செபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கிருபையாய் இந்த முதல் நாளில, இந்த முதல் மாதத்துல ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளும் எச்சரிப்பான வார்த்தைகளும்
நாங்க எப்படி இருக்கணுங்கிற வார்த்தைகளையும் இந்த நாளில கற்றுக் கொடுத்த தயவுக்காக நன்றியோடு துதிக்கிற சுவாமி. தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே, ஆனா நீர் எங்களுக்கு உங்களுடைய கிருபையினால எங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கிறீர். கிருபையை போக்கடிக்காதபடி ஆண்டவரே எங்களை நம்பி இந்த காரியங்களை எல்லாம் எங்களுக்கு விலக்கி கொடுக்குறீங்க. இதை நாங்க மற்றவர்களுக்கு விலக்கி கொடுக்க எங்களுக்கு நீ உதவி செய்யும் சுவாமி. இன்னைக்கு கள்ள உபதேசங்களும் இன்னைக்கு தவறான போதனைகளும் எந்த ரூபத்துல வருதுன்னே சொல்ல முடியல சுவாமி. ஆனா நீர் எங்களுக்கு கிருபையாய் ஆண்டவரே இப்படி ஒரு நல்ல வேதத்தை கொடுத்து அதன் மூலமாக எங்களோடு கூட ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும், பிரயோஜனப்படுத்தும். அவங்க எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதியும். அதே போல குடும்பத்தின் காரியங்கள், இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு கூட கொடுக்கிற தேவன் நீர் சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியாக எங்களுக்கு நீர் தந்து இந்த உலகத்தை இந்த வாழ்வை ஆசீர்வதித்து கொடுத்து நாங்களும் உம்மோடு கூட நித்திய ராஜ்யத்துல எப்பொழுது வாழ அதற்கான தகுதிகளை பெற்றவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென், ஆமென். Thank you. Thanks everyone. God bless you. Have a good day. விஜயா வாங்கப்பா. என்னாச்சு இப்படி போய் ஜூம போய் விட்டுருவீங்களா? பைபிள விடாத மாதிரி ஜூமையும் விடக்கூடாது. ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? பேசுங்க. மியூட்ல இருக்கீங்க, அன்மியூட் பண்ணுங்க. மியூட்ல இருக்கீங்க. மியூட் எடுங்க. நல்லா இருக்கீங்களா? ஆமா ஆமா. அங்கிள் நல்லா இருக்காங்களா? அபிலாஷ் நல்லா இருக்காங்க. மீட்டிங் அட்டெண்ட் பண்ணாம எனக்கு அந்த டைம் ஒரு மாதிரியா இருக்குங்க. என்ன பண்றேனே தெரியாது. பண்ணிட்டு வந்தாங்க. நாங்களும் உங்களை பார்க்காம என்ன ஆச்சுன்னு நாங்களும் வந்தோம். 2 வாரம் 3 வாரம் ஆயிடுச்சே யோசிச்சோம். பரவாயில்ல, வாங்க, தொடர்ந்து வாங்க. நீங்க வந்துருவீங்க. அத கரெக்டா வச்சு ஃபாலோ பண்ணுங்க. பிள்ளைகளா நல்லா இருக்காங்களா? இருக்காங்களா? ஓகே, பை பை பை. Bye. God bless you all. Thank you. Thank you, Auntie. Thank you.